Hi friends, welcome to our channel. அடிக்கடி ஹேர் பேக் போட டைம் இல்லைனா கூட இந்த ஒரு ஹேர் சீரம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்கனாலே போதும். உங்கள் ஹேர் நல்லா சூப்பர் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும், முடியோட திக்னஸ் அதிகரிக்கும், ஹேர் லாஸும் கண்ட்ரோல் ஆகி முடியில் வெடிப்புகள் இருக்காது, வளர்கிற முடி நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக வளரும், இளநரைகளே இருக்காது, வளர்கிற முடி நல்லா கருகருன்னு வளர்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே எஃபெக்டிவான ரிசல்ட் தரக்கூடிய இந்த ஹேர் சீரம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஜெடி நாய்ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஹேர் சீரம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு ஆல்ரெடி ஒரு 15-20 நிமிஷம் போல் அரிசியை ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் போல் சாதத்துக்கோ இல்லை வேறு எதுக்காவது ஊற வைக்கிறீங்க அப்படின்னா அந்த அரிசி வாட்டரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசி நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த ரைஸ் வாட்டரோட கலரே சேஞ்ச் ஆகிருக்கும். ரைஸ் வாட்டரில் அமினோ ஆசிட்ஸ் இருக்க முடி வளர்ச்சிக்கு நல்லது, ஸ்கேல்ப் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், வளர்கிற முடி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய இந்த மைல்டான ஸ்டார்ச் கண்டென்ட் பார்த்திங்கன்னா முடி நல்ல பளபளன்னு இருக்கிறதுக்கும் ஹேரோட ரூட்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப் ஆகும். இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியை நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு கிளாஸ் அளவு இந்த ரைஸ் வாட்டர் எடுத்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ இது கூட ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பவுல் அப்படியே நான் ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இதில் சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வெந்தயம். 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் முடி உதிர்வை ஸ்டாப் பண்ணும், ஹேர் லாஸை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத் நல்ல ரூட்ஸ்லேருந்தே ஸ்ட்ராங்காக வளரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இது கூட இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை யூஸ் பண்ணுறதுனால முடி நல்ல கருகருன்னு வளரும், வளர்கிற முடி நல்ல ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கும், இளநரைகள் இருக்காது. ஸோ நிறையவே பெனிஃபிட்ஸ் நம்ம கறி லீவ்ஸ் எந்த ஃபார்மில் ஆட் பண்ணாலுமே கிடைக்குது. நீங்கள் இன்டேக்காகவும் கருவேப்பிலையை அடிக்கடி சேர்த்துக்கும் போது சின்ன வயசுலேயே வரக்கூடிய இந்த நரைமுடி பிரச்சனையை தவிர்க்கலாம். ஃபைனலாக இது கூட 4லேருந்து 5 கிராம்பு, லவங்கம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கிராம்பு ஒரு 5 போல் சேர்த்துக்கோங்க. கிராம்பு சேர்க்குறதுனால தலைவலி கோல்டு பிரச்சனையை தவிர்க்கும். ரொம்பவே முக்கியமாக முடி நல்ல கருமையாக வளர கிராம்பு ரொம்ப சப்போர்ட் ஆகும். டேண்ட்ரஃப் இருக்காது, ஸ்கேல்பில் இச்சினஸ் ப்ராப்ளம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்ப சப்போர்ட் ஆகும். முடி நல்ல கருகருன்னு வளர கிராம்பு ரொம்பவே ஹெல்ப் ஆகும். முடி உதிர்வையும் ஸ்டாப் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ கிராம்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வாட்டரோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதித்து வரும். கருவேப்பிலையோட கலர்லாம் கம்ப்ளீட்டாக இந்த தண்ணியில் இறங்கும். நம்ம சேர்த்த அந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். கையில் வச்சு நீங்கள் நசுக்கி பார்த்தாலே நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஸோ அது வரையும் இந்த சீரமை காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியோட அளவு பாருங்கள் நல்லா குறைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 1-2 நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ஹேர் சீரம் இல்லை ஹேர் லிக்விட்னே சொல்லலாம். இது ஸ்கேல்ப்புக்குமே ஹேரோட ஹெல்த்துக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த சூடு ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இதில் இருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டோட எசன்ஸும் இந்த ரைஸ் வாட்டரில் இறங்கி ஒரு கிளாஸ் அளவு தண்ணி அரிசி தண்ணி சேர்த்துருப்போம். இப்போ இது ஒரு 1/2 கிளாஸ் அளவு நல்ல சுண்டி கிடச்சிருக்கு. இந்த அளவுக்கு நல்ல சுண்டை வச்சு ஒரு திக்கான ஒரு ஹேர் சீரம் ரெடி பண்ணிக்கணும். இந்த சீரம் நீங்கள் இப்போ பாருங்கள் ஆறிடுச்சு. இது அப்படியே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்க இந்த இன்க்ரீடியன்ஸோடு நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் டேரெக்டாக அந்த லிக்விடை மட்டும் தனியாகவே எடுத்துக்கலேன். இந்த வாட்டரியாக இருக்கும்போது அப்ளை பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம ஊற்றி வச்சு அப்ளை பண்ணலாம். டேரெக்டாக கையில் எடுத்து அப்ளை பண்ண முடியலன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக நம்ம ஸ்கேல்பில் ஹேர்லலாம் படுற மாதிரி நீங்கள் பிரித்து விட்டு அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இது கூட இன்னும் ஒரு பொருளை மட்டும் சேர்த்து நம்ம கலந்துக்க போகிறோம். இப்போ நான் சேர்க்குறது பாதாம் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் தான் ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன்.
பாதாம் ஆயில் தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் நார்மல் கோகோனட் ஆயில் சேர்க்கலாம், விளக்கெண்ணெய் சேர்க்கலாம், இல்லை வைட்டமின் இ ஆயில்னு கேப்சியூல் கிடைக்கும் இல்லைங்களா, வைட்டமின் இ அது கிடைச்சாலும் சேர்க்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ஆயில் வந்து இதுக்குள்ளே டைல்யூட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சீரம் கூட ஆயில் நல்லா பிளெண்ட் ஆகட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே உங்கள் முடியல ஸ்கேல்பில், முக்கியமாக ஸ்கேல்ப் ஏரியாஸ், ஹேர் ரூட்ஸ்லலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டாலும் ஓகே. உங்களுக்கு அது சீக்கிரமாகவே நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆன பிறகு ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஒரு மைல்டான ஷியக்காயோ ஷாம்புவோ வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணாலுமே தண்ணியிலையோ இல்லை வந்து நார்மலாக வாட்டர்லையாவது இல்லை ஆலோவேரா ஜெல்லில் இந்த மாதிரி இதில் டைல்யூட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஷாம்புவை ஹேரில் அப்ளை பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எதுவுமே நம்ம ஹேர் ரூட்ஸை வந்து பாதிக்காமல் இருக்கும். ஈவன் இந்த சீரமே பார்த்திங்கன்னா ஆயில் சேர்க்காமல் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் தலை குளிக்கும்போது அதை வந்து ஷாம்பு கூட டைல்யூட் பண்ணி கூட ஹேரில் அப்ளை பண்ணலாம். 2 விதமாகவும் பயன்படுத்தலாம். இதை ப்ரிப்பேர் பண்ணி உடனே அப்ளை பண்ண டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் முன்னாடியே கூட ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதாவது எப்போது தலை குளிக்கிறீங்களோ அதுக்கு 1 டே பிஃபோர் வந்து நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உடனே ஹேரில் ஸ்ப்ரே பண்ணாதீங்க. மேக்ஸிமம் அந்த சில்னஸ்லாம் கம்ப்ளீட்டாக போன பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் மிக்ஸ் பண்ணியே உள்ளே வைக்கிறீங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி குட்டி ஃபனல் வச்சு நான் வந்து இந்த பாட்டிலில் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி பண்ணும்போது நல்லா நமக்கு வந்து முடியை பிரித்து விட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டோன்னா ஸ்கேல்ப்லலாம் நல்லா படும். ஈவன் காட்டன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் காட்டனில் டிப் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் சேர்க்குற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது. கண்டிப்பாக நல்ல ஒர்க் ஆகும். ஆன ஒரு ஹேர் சீரம் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.